நயினாதீவு அன்னையை தரிசிக்கிறதுக்காக வருகை தந்திருக்கிறோம். எல்லாருக்குமே வணக்கம். நாங்க பெருக்கம் நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்துல இப்ப உங்களுக்கு தெரியும் திருவிழா நடந்து கொண்டிருக்குது. 2வது முறை நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு நாங்க வருகை தந்திருக்கிறோம். இன்றைக்கும் என்னென்ன மாதிரியான விடயங்கள் இருக்கு அப்படின்றத உங்களோட பகிர்ந்து கொள்றதுதான் இந்த காணொலியா இருக்க போகுது. மக்களுடைய வரவு எப்படி இருக்குது, இங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது அப்படின்றத நேரடியா பார்வையிடத்துக்கு வருகை தந்திருக்கிறோம். என்னத்துக்காக நான் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, திருவிழா நேரத்துல இனிமேல் நயினாதீவுக்கு வர முடியுமான்னு தெரியலன்னு சொன்னா நாங்க முல்லைத்தீவுக்கு பயணம் செய்ய போறோம். 26ஆம் தேதி ஒட்டு சுட்டா தாந்தோன்றீஸ்வரத்தினுடைய வேட்டை திருவிழாவோடு பிரமாண்ட திருவிழாக்கள் ஆரம்பிக்குது. எனவே நாங்க அங்க போக போறோம். அதனால திருப்பியும் வர முடியுமான்னு தெரியல. இன்றைக்கு வாரத்துக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. நயினாதீவு அன்னையை தரிசிக்கிறதுக்காக வருகை தந்திருக்கிறோம். வந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு பகிர்ந்து கொள்றதுதான் இந்த காணொலியா இருக்க போகுது. இந்த காணொலியை நீங்க ஃபுல்லா பாருங்க. தொடர்ச்சியா நாங்க உள்ள போயிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்றத இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்றேன். யாராவது புதுசா எங்களோட சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னா மறக்காம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க பெருக்கம் நயினாதீவினுடைய முன்றல்ல உள்ள போக போறோம். போயிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத உள்ள போய் பகிர்ந்து கொள்றோம். மக்களினுடைய வரவு அதிகமா தான் இருக்குது. இப்ப அதிகாலை 9 மணி. இப்பதான் மக்கள் வருகை தந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். பூசைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. உள்ளுக்க போக போறோம். போயிட்டு உள்ள எப்படி இருக்கு இன்றைக்கு அப்படின்றத பார்த்துக்கொள்வோம். கொடியேற்றத்துக்கு வருகை தந்த நாங்கள் இன்றைக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. உள்ள போய் கும்பிட்டுட்டு வருகை தந்துட்டேன். இப்பதான் பூசைகள் நடந்து கொண்டிருக்குது.
பூசைகள் நடந்து அதுக்கு பிறகு வசந்த மண்டப பூசை முடிஞ்சு சுவாமி வந்து வெளிவீதி வருமாம். அதையும் பார்த்துட்டு தான் நாங்க போக போறோம். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு அந்த விடயத்தையும் நான் பகிர்ந்து கொள்றேன். மக்களினுடைய வரவு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து வருகை தந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப காலை நேரம் அப்படின்றதால இப்ப கிட்டத்தட்ட 10 மணி ஆகிட்டுது. இப்ப மக்களினுடைய வரவு கொஞ்சம் அதிகரித்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். சொன்னா மக்கள் வந்து இப்பதான் வரவழிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னா இப்பதான் பூசைகள் வந்து ஆரம்பிச்சு கொண்டிருக்கு. அதனால இப்பதான் மக்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் தொடர்ச்சியா மக்களினுடைய வரவு எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றத தொடர்ச்சியா நாங்க பார்ப்போம்.
அம்மன் வெளிவீதி வலம் வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப மதியம் கிட்டத்தட்ட 1 மணி ஆகுது. மக்களினுடைய வரவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப வெளிவீதி வந்து சுவாமி வந்து சுத்த போது அவயமே வரதம் காக்கும் பங்கையக்கரத்தில் ஈகாம்பரமணி இடத்தில் போட்டும் பைங்கர நிறம் போட்டால் 16 தலைகளுக்குள் முக்கிய போற்றி நைனை மண்ணினுடைய நாயகி அற்புதமாக வெளிவீதி வருகின்ற அந்த அழகான காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு அம்மா நைனை அம்மனினுடைய அற்புதத்தை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அழகான ஒரு காட்சியை தான் நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னை ரட்சிப்பாய் என் தாயை ரட்சிப்பாய் உடனே பூமியில் நீரே பாராட்டாய் கண்டிப்பை போல் காத்திரம்மா
அச்சிரலா புவனையையும் அனைவரும் இருக்கும் ஆத்மா புவனேசி அதுவே நான் என்று அகத்துள் உணர்கிறலாம் அழிவிலா சக்தி ஆன்ம சக்தியாய் அகத்துள்ளே உண்மையாய் ஆத்மாவாய் இருப்பதை உண்மையில் உணர்ந்தால் இருப்பதற்கு அமைதியாய் வாழ்வதற்கு அருள்வாய் வரவில்லாம் காட்டி ஆதரவை ஓகே, நயினாதீவினுடைய காணொளி வந்து பார்த்திருப்பீங்க. அம்மன் உள்வீதி வலம் வந்து வெளிவீதி விளம்பரக்கூடிய அற்புதமான காட்சி வந்து இடம்பெற்றிருந்தது. எனவே இந்த வீடியோ வந்து இவ்வளவுதான். இதோட நாங்களும் வெளிக்கிட போறோம். இந்த வீடியோ வந்து நான் முடிச்சு கொள்றேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. மறக்காம என்னோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய காணொளிகள் என்னோட இந்த சேனல்ல வந்து வர இருக்குது. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து நான் இப்ப விடைபெற்றுக் கொள்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தந்து கொண்டே இருங்க. பாய் பாய்.